இன்னைக்கு நம்ம சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோயினியோட உண்மையான பேரை கூட ஹீரோ சொல்லியிருப்பான். அவ கூட அப்படியே அதிர்ச்சியில் நின்று இருப்பா. அதுக்கு எடுத்து காட்டுறாங்க. ஹீரோயினி கேட்டு நினச்சிட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம தப்பாக கேட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டுக்கு போக ஹீரோ நிப்பாட்டி சொல்கிறான், எனக்கு தெரியும் இதுதான் உன்னோட உண்மையான பேருன்னு சொல்லிட்டு. அதோட நீ அரசருக்கு அதான் உங்கள் அப்பாவுக்கு ரெண்டாவதாக பிறந்தவ, உன்னை தனியாக வச்சு தான் வளர்த்தாங்க, எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப ஹீரோயினி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேறான். அதெல்லாம் ஒன்று உண்மை கிடையாது, உன்கிட்ட எந்த ஆதாரமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. ஹீரோ சொல்றான், இது என்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறியா, எல்லாமே உன்னை பத்தி நான் விசாரிச்சு சேகரிச்சு வச்சிருக்கேன், இதை மட்டும் இப்ப நான் அரசர்கிட்ட போய் சொன்னேன்னு வை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஓடி அப்பெல்லாம் பண்ணிடாத, உனக்கு இப்ப என்ன வேணும், எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவன் பாக்குறான், பாரா இப்படிப்பட்ட அப்பாவுக்கு நீ இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிய அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி நான் உன்னை வேற எந்த எதுவுமே சொல்ல மாட்டேன், என்னோட பேலன்ஸ்க்கு எப்போதும் வரணும், அங்க எனக்கு நீ வேலை பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பி போறான். ஹீரோயினி கோவமா ரூம்ல உட்காந்துருக்கான். அப்பதான் கோஸ்ட் சொல்றான், இதுல என்ன பெரிய விஷயம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொன்னா ஹீரோயினி கத்துறா, உன்னை வேலை பார்க்க வச்சிருக்கணும் அப்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப கோஸ்ட் சொல்றான், என்னை இறச்சி வேலை பார்க்க வச்சாங்கன்னு வை அவங்க வீடே 2000 அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஹீரோயினிக்கு ஒரு ஐடியா இப்ப ஹீரோயினி அந்த கோஸ்டும் வில்லத்தனமா கேட்கப்பக்கன்னு இழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் கட்டுறாங்க. மறுநாள் இவ அந்த பணிப்பெண் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இது எல்லாமே பிரின்ஸோட ஒரு விலை உயர்ந்த ட்ரெஷர்ஸ், இதை நீங்க பார்த்து பத்திரமா கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு இவ பத்திட்டு இருக்கா. ஓ ரொம்ப முக்கியமான ட்ரெஷர்ஸா, அப்ப பார்த்துக்க வேண்டியதான், நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணுவான்னு தெரியும், பார்த்தா உடைக்கிற சவுண்டா கேட்குது. அப்புறம் ஹீரோவும் அந்த பணிப்பெண்ணா அங்கே வராங்க. பார்த்தா எல்லாமே உடஞ்சி கிடக்குது. அந்த பணிப்பெண்ணா பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இவ சொல்றான், நான் கிளீன் பண்ணேன், அதெல்லாம் அப்படியே தெரியாம உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. ஹீரோ சொல்றான், பரவாயில்ல ஜாடி தானே, திருப்பி வாங்கிக்கலாம், நீ ஓகே தானே, அதை வரைக்கும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். ஹீரோயினி பார்க்குறா, அப்போ நாம இன்னும் நிறைய பண்ணணும் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த வேலை துணி துவைக்க சொல்றாங்க. ஹீரோவோட துணியை தான் துவைக்க சொல்றாங்க. அதுல ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து அப்படியே தண்ணியிலேயே போக விட்டுறா. அடுத்து பார்த்தா லைப்ரரியில புக்கெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பணிப்பெண் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி பிரின்சஸை பத்தி ரிப்போர்ட் பண்ணணும், இவங்க உங்களோட புது ட்ரெஸ்ஸை தண்ணியோட விட்டுட்டாங்க, உங்க புக் எடுத்து கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப அவங்க சொல்றான், ஹீரோ சொல்றான், பரவாயில்ல எல்லாத்தையும் புதுசாக வாங்கிக்கலாம், கவலைப்படாதீங்க, என் அன்பான மனைவியை நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளும் நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினி பார்க்குறான், என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் நம்ம பெருசாக பண்ணணும் போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா கிச்சனுக்குள்ளேருந்து புகையா வருது. நிறைய பனிப்பெண்களும் பயந்து போய் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி ஓடி வரா. பார்த்தா அந்த இடம் வெடிச்சே விடுது. அந்த பனிப்பெண் நிற்கிறாங்க இப்படி அரகுற ட்ரெஸ்ஸோட. என்னாச்சு பிரின்சஸ், நீங்கள் சமைக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, கொஞ்சம் ஆயில் நிறைய சேர்த்துட்டேன் போல, அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோட்ட கூட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி பிரின்சஸ் எந்த வேலை பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணுறாங்க, கிச்சனையே வெடிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, கவலைப்படாதீங்க புதுசா கிச்சனை கட்டிக்கோங்க, உனக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி கேட்குறான். அவ எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா எல்லாம் வெடிச்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, திருப்பி அதெல்லாம் பண்ணிக்கலாம், நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். இந்த பணிப்பெண் சொல்றாங்க, இது மாதிரி இவங்க மட்டும் வேலை பார்த்தா உங்க மேன்ஷனே தலைகீழும் மாறிடுமே பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, பரவாயில்ல விடுங்க, என் ஒய்ஃபுக்கு இப்படி உடைக்கிறதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ பண்ணட்டும், அவ இஷ்டப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அவ பார்த்துட்டு இருக்கா, என்னடா என்ன பண்ணாலும் இவன் கோபமே பட மாட்டான், விட்டுருவான்னு பார்த்தா விடவே மாட்டானே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம உடைக்கிறதெல்லாம் விலை உயர்ந்தது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துடுறான், நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கான், நிறைய பொருட்களை புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கான். எனக்கு தெரியும் நீ இப்படி உடைக்கிறது உனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் நானே புதுசாக ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ எவ்வளோ வேணாம் உடைச்சிக்கோ, ஆனால் உன்னை வேலையை விட்டு போவேன்னு மட்டும் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு வந்துடுது. அடைச்சா சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இவன் சொல்கிறான், இல்லை இன்னும் உனக்கு வேலை முடியல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டு டின்னர் என் கூட சாப்பிடணும், அதோட எனக்கு நைட்டு வேலை இருக்கு, அதுக்கு நீ தான் அந்த இங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றத கட்டுறாங்க. இவன் தான் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாளே, உட்காந்து நல்லா கட்டுன்னு கட்டிட்டு இருக்கா. அப்படி ஹீரோ உட்காந்து ஹீரோயினி அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கானா. அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. அதே மாதிரி இங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. நான் எல்லாரும் இங்கு ரெடி பண்ணிட்டேன், நான் போக வாய்ப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நீ போய் அந்த சேர்ல உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்கே உட்காந்து என்ன பண்றது, அப்படியே பொறுமையாக உட்காந்துரு, ஏன் அதை கூட நான் சொல்லி தரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சேர்ந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கா. இவளுக்கா செம்மையா போர் அடிக்குது, நைட் ஆயிடுச்சு, இவளும் தூங்க மாட்டான், என்னையும் தூங்க இல்லையேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், கியூட்டா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அப்படியே தூங்கி இப்படி பொத்துன்னு விடுவாங்கல்ல, உழுவ போறான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சா அப்போ கூட ஸ்டெடியா நின்னுக்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்கணுன்னே தூக்கிட்டு போறான். ரொம்ப ரூடான பொண்ணு பாய்வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் பெட்ல தான் படுக்க வச்சிருக்கான். சரி கிளம்பலான்னு பார்த்தா ஹீரோயினி விட மாட்டா. இவன் கையை பிடிச்சி இழுத்து அங்கேயே போட்டு காலை மேல போட்டு படுத்து கிடக்குறான். அப்படியே விடிஞ்சிருது.
இப்போ ஹீரோயின் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோ, ஐயோ இவன் என்ன பண்ணுறாங்க, நான் என்ன இங்கே பண்ணுறேன், நான் ஏன் அவன் பெட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கப்ப அவன் அப்படியே எந்திரிச்சு சொல்லலாம்னு பார்க்குறப்ப அவனுக்கு இடுப்பு பிடிச்சிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறான். இவளா விறுவிறுன்னு அவன் கை மேலெல்லாம் மிதிச்சுட்டு ஏஞ்சி ஓடுறான். அவன் ஐயோ கை போச்சு, நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பட்டுக்கு ஓடி வந்துடுறான். ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணான்னு நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க பார்த்தா இங்கே ஏதோ ஒரு ஸ்பிரிட் தருது. இவளுக்கு தான் ஸ்பிரிட்ஸு கோஸ்ட் எல்லாம் தெரியுமில்ல. பார்த்தா என்னது இது, யாரு நீ, புதுசாக இருக்கியே அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் எடுத்துகிட்டு பேசுகிறா. பார்த்தா அது ஒரு டீமனா, அது பேசுது. ஓ நான் உனக்கு தெரியறேனா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. ஹீரோயினி சொல்கிறா, இந்த இடத்துக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, இல்லாட்டின்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கு. உடனே அந்த டீமன் சொல்லுது, ரொம்ப ஓவராக பேசுறியே, என் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் அவள் தலையில் அடிக்க வைக்கலான்னு வரப்ப டப்பன்னு வந்து ஹீரோயினியை காப்பாற்றிடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த டீமன் பார்த்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ தைரியம் தான் அவளை காப்பாற்றிருப்பேன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு தெரியாது அங்கே டீமன் இருக்கிறது. அவன் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட, உன்னை பின்னாடி வந்து கல் தாக்க வந்துச்சு, நீ எதுக்கு இப்படி பாதுகாப்பே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிற, எப்போது என் கூடயே இருந்தானே நான் சொல்லியிருக்கேன், யார் இப்படி மறைஞ்சிருந்து தாக்குறது அப்படின்ற மாதிரிலாம் இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த டீமன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னிவனுக்கு என்ன நடக்குதுன்னே உண்மை தெரியலையா, அப்போ இதுதான் என்னோட சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டீமன் ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இங்கே ஹீரோயினி பிடிச்சி ஹீரோ தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டு உனக்கு இதை பற்றி தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த டீமன் பார்த்தா திருப்பி ஏதோ வந்து ஷார்ப்பாக அனுப்பிச்சிருச்சு ஹீரோயினியை தாக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு பதிலாக அவன் அடி வாங்கிறான். பார்த்தா ஒரு ஷார்ப்பான மரக்குச்சி அந்த முதுகு பக்கம் வந்து கைவலியா அவனுக்கு வெளியே வந்துடுது. ஹீரோயினி அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. ஏன் என்ன வந்து பாதுகாக்க நினைச்சேன், நீ என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப ஹீரோ சொல்கிறான், நீ என்னோட பிரின்சஸ், நான் தானே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த டீமன் பற்றி சிரிச்சிட்டு இருக்கு. ஓ நீங்கள் 2 பேரும் ஜோடியாக இருக்கீங்களா, மறு வாழ்க்கையிலையும் ஜோடியாக போவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது பவரை வச்சு தாக்குறப்ப நம்ம ஹீரோயினி வந்து அவளோட பவரை வச்சு தடுத்துடுறா. அந்த டீமனே அசந்து போய் பார்க்குது. எவ்வளோ தைரியம் உனக்கு, நீ ஒரு சாதா பொண்ணாக இருந்துக்கிட்டு என்னோட பவரே தடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டீமன் பார்த்துக்கிட்டு இருக்கு. திருப்பி தாக்க வருது. ஹீரோயினி சொல்கிறா, உன்னால் என்னை தாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த டீமன் சொல்லுது, யார் சொன்னா உன்னை தாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தாக்குது. அப்போ பார்த்தா ஹீரோயினி அவனுக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே தாவுறா. அப்படியே நம்மளுக்கு வந்து இவங்க முன் ஜென்மத்தை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஹீரோ இருக்கான், ஹீரோயினி வந்து மரத்தில் உட்காந்துருப்பா, அப்படியே அவன் மேலே தாவா. அது மாதிரி தான் ஹீரோக்கு விசுவல் வருது. அப்படியே வந்து ஹீரோயினியை பிடிச்சிக்கிறான். அப்போ தான் பார்த்தா ஹீரோ கட்ட வரல ஒரு மந்திர மோதிரம் வருது. இதை பற்றி தான் கோஸ்ட் அடிக்கடி வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். இதைத்தான் ஹீரோயின் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்திருப்பா, கிடச்சிருக்காது. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் மேஜிக் பவர் இருக்கும் போல். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.